சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வில் நாம இப்போ பார்க்க இருக்கிற தலைப்பு அற்புதமான ஒரு தலைப்பு. பதஞ்சலி காட்டுகந்தான் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. இந்த தலைப்பு நமக்கு பாடல் வரிகள் வரக்கூடிய வரிகள் தான் இதை மிக அழகாக அம்பலக்கூத்தன் என்றாலே உருகக்கூடியவர்கள் தான் இந்த பாடலை பற்றி, இந்த சொற்றொடரை பற்றி பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அம்மா சிவ சாந்தி ரவிபாலன் அம்மா அவர்கள். இவர்கள் ஏற்கனவே நமக்கு நிறைய பொழிவு கொடுத்துருக்குறாங்க. அது வெறும் சொற்பொழிவாக இல்லாமல் அனுபவ பொழிவாக இருந்தது நம்மள நிறைய பேருக்கு தெரியும். அம்மாவோடைய அவங்களுடைய அந்த வீடியோக்கு கீழே அந்த கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா, இவங்க எங்கள் ஆசிரியை அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தருடைய அந்த ஒரு பெருமிதம் நமக்கு அதில் தெரிஞ்சிச்சு அந்த கமெண்ட்டில். அந்த அளவுக்கு அம்மாவிடம் படிப்பதை பெருமையாக கருதுகின்றார்கள். நாங்களும் அம்மா கிட்ட படிக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் சந்தோஷமாகத்தான் இங்கேயும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றோம். ஏன் அப்படின்னா, அவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறதே நமக்கு மிக அழகாக, சுலபமாக, எளிமையாக புரியும் விதமாக, அதே நேரத்தில் அனுபவம் கலந்த ஒரு சொற்றொடராகவே வந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட பொழிவு தான் இன்றைக்கும் நமக்கு காத்திருக்கின்றது என்பதாக நம்புகின்றேன். ஏன் அப்படின்னா, பதஞ்சலி காட்டுகந்தான் அப்படின்னு சொல்ற தலைப்பு கண்டிப்பா அம்பலக்கூத்தன் சார்ந்தது தான். அம்பலக்கூத்தன் என்ற பேரை கேட்ட மாத்திரத்திலே உருகக்கூடியவர்கள் தான் கழுகுமலை மற்றும் மார்த்தாண்டம் போன்ற இடங்களுக்கு திருமுறை ஆசிரியையாகவும் சித்தாந்தம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியையாகவும், அதே நேரத்தில் பல பள்ளிகளுக்கு சென்று அங்கே மாணவிகளை திருமுறைகளில் ஆற்றுப்படுத்துபவராகவும் இருக்கக்கூடிய அம்மா சாந்தி ரவிபாலன் அம்மா அவர்கள். தாமதிக்காமல் அம்மாவிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ரம பார்வதி பதே ரர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒழியான திருமேனி உமிழ்த்தானா மிகமேவும் கழியார வரும் யானை கழல் நாழும் மறவாமல் கழியாழும் மல்ல தூவும் அடியார்கள் உளமாற வெளியாகும் வலிதாய வினை கூட நினையவே. தில்லை குத்தபெருமான் திருவடிகளை சிறுமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர் பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய அருமையான ஒரு நல்ல நாள். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற தலைப்பிலே ஒரு வருட காலமாக இந்த திருவிசைப்பா திருப்பல்லாண்டு இதனை பல கோணங்களில் சிந்தித்து நம் போன்ற நம்முடைய சைவ அன்பர்களுக்கு ஒரு பெரிய கிஃப்டாவே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுவையில் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அனுபவிக்க அனுபவிக்க ஆனந்தமாக இருக்கிறது. இந்த கோணத்தில் பார்க்க முடியுமா, இந்த கோணத்தில் பார்க்க முடியுமா என்றெல்லாம் எல்லாவற்றையும் இறைவன் நடத்தி கொண்டிருக்கிறார். குருவருளும் திருவருளும் கூடி நிற்க அருமையாக இந்த அமைப்பின் மூலமாக அம்மா சிவலாவண்ய அம்மையார் அருமையாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடியேனையும் ஒரு பொருளாக கொண்டு இங்கே அடியேனுக்கு தந்த தலைப்பாக பதஞ்சலி காட்டுகந்தான் என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு திருவருளும் குருவருளும் இங்கே கூட்டி வைப்பதாக திருச்சிற்றம்பலம். 9ஆம் திருமுறை திருவிசைப்பா 9 பேரால் பாடப்பட்டது. அதில் கண்டராதித்தர் அருளிய இந்த கோவில் என்று சொல்லக்கூடிய சிதம்பரத்தில் இறைவன் எம்பெருமான் புத்த பெருமானை காண வேண்டும் என்ற அந்த பெரு விருப்பம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, இந்த அருளாளர்கள் நல்ல பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள். காணாமல் இப்படி எழுத முடியாது, கண்டவர்கள் தான். ஆனால் நம் போன்ற இந்த ஆன்மாக்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கும் அவர்களுடைய காலத்தில் இருப்பவர்களுக்கும் சரி, இது பயன்பட வேண்டும் என்பதற்காக இங்கே வார்த்தைகளாக அருமையான பாக்களாக செய்யுளாக தந்திருக்கிறார்கள் என்றால் அனுபவ உரைகள் தான்.
கண்டதனால் வந்த அனுபவ உரைகள் தான். ஆனா இந்த இடத்துல பெருமானை காண வேண்டும் என்ற அந்த வேட்கை, அந்த வேட்கையினால் இது இந்த பதிகம் தரப்பட்டது என்று சொன்னாலும் கூட நல்ல உயர்ந்த நிலையிலே, பக்குவம் பெற்ற நிலையிலே, மலம் நீங்கிய பக்குவம் பெற்ற நிலையிலே இறைவனை, கூத்த பெருமானை கண்டராதித்தர் என்றுதான் சொல்லலாம். இவர் சோழக்குடியிலே பிறந்து முடிவெந்தராய் ஆட்சி புரிந்தவர். ஆதித்தன் என்பது இவருடைய இயற்பெயர். கண்டர் என்பது சோழ மன்னர்களுக்கு உரிய பொதுப்பெயர். முதல் பராந்தக சோழன் அவருடைய இரண்டாவது புதல்வனாக இந்த கண்டராதித்தர் விளங்கினர். ராசகேசரி என்னும் பட்டத்துடன் 950 கிபி 950 957 வரை சோழ நாட்டை ஆட்சி புரிந்த இந்த மன்னன் தில்லை கூத்த பெருமானிடம் அளவு கடந்த அன்பு கொண்டவர், பேரன்பு கொண்டவர், செந்தமிழ் புலமை. அதனால்தான் அருமையான பாடல்களை இங்கே நமக்கு தந்திருக்கிறார். இவருடைய மனைவியார் செம்பியன் மாதேவியார் நல்ல மிக உயர்ந்த நிலையில் உள்ளவர். இன்னைக்கு நிறைய சோழ நாட்டுக்கு நம்ம கோவில்களுக்கு போய் பார்த்தா இந்த செம்பியன் மாதேவியாரால் கட்டப்பட்டது, சீரமைக்கப்பட்டது என்றெல்லாம் இன்றைக்கும் கல்வெட்டுகள் இருக்கிறது. ஏராளமான திருக்கோயில் பணி செய்தவர் இந்த செம்பியன் மாதேவியார். இவருடைய கணவனார் மறைவுக்கு பின்பும் கூட அவருடைய நினைவாகவே, கணவனாரின் நினைவாகவே இருந்து இறைவன் மீது இவரும் மிகுந்த பற்று கொண்டவர். அப்படிப்பட்ட நிலையிலே இவரும் இவருடைய மனைவியாரும் செய்தார் என்றால் எப்படிப்பட்ட உயர்ந்த நிலை பாருங்கள். கணவனும் மனைவியுமாக இருந்து அருமையாக திருப்பணிகள், சிவப்பணிகள், சிவ தொண்டு செய்த இந்த கண்டராதித்தர் அருளிய திரு இசைப்பா கோவில் என்று சொன்னாலே சிதம்பரத்தை தான் குறிக்கக்கூடியது தில்லை கூத்த பெருமான். அந்த தில்லை கூத்த பெருமானுடைய அந்த திரு நடனத்தை காண வேண்டும் என்ற ஆவலோடு இவர் அருளிய இந்த அற்புதமான இந்த பதியம், அதிலே பாரோர் முழுதும் ஒரு அளவில அத பஞ்சம பண்ண கொடுத்திருக்கிறார். 20வது பதிகை எண்ணாக இது அமைந்துள்ளது. மின்னார் உருவம் மேல் விளங்க பெண்கொடி மாளிகை சூழ என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த பதிகம், அதுல இருக்கக்கூடிய 6வது பாடல். அந்த பாடலிலே பாரோர் முழுதும் வந்து இறைஞ்ச பதஞ்சலி காட்டுகந்தார். பாரோர் முழுதும் வந்து இறைஞ்ச பதஞ்சலி காட்டுகந்தார். நமக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பும் பதஞ்சலி காட்டுகந்தார். அற்புதமான ஒரு தலைப்பு. ஏனென்றால் இங்கே இறைவனை, எம்பெருமானை, கூத்த பெருமானை காண வேண்டும் என்றுதான் இவர் இந்த ஆன்மா தவித்துக் கொண்டிருக்கிறது. பொதுவாக இவர்கள் பாடக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா தன்னை பெண்ணாக, ஏன்னா பசுக்கள் என்றாலே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெண், பசுக்கள் என்றாலே பெண் தான், பெண்பால் தான். இறைவன் மட்டுமே ஆடவன், பதி என்று சொல்லக்கூடியது இறைவன் மட்டுமே. நாம் எல்லோரும் பசுக்கள் தான், பெண்பால் தான். பசுக்களாகிய நாம் போய் சேர வேண்டிய இடம் எது? பதி. அதனால்தான் பசுபதி என்று சொல்வார்கள். எல்லா கரூர்ல எல்லாம் பசுபதியார் என்றே இறைவன் என்பெருமான் அழைக்கப்படுகிறார். இப்படி இந்த பெண் மக்களாகிய பசுக்களாகிய நாம் இந்த பதியை, இறைவனை என்று காணப்போகிறோம். ஏன்னா அந்த ஆன்மாவுடைய குறிக்கோள் எது? இறைவனை அடைவது. அந்த நிலையிலேதான் இந்த கண்டராதித்தர் இந்த பதிகத்தை தந்திருக்கிறார். அதிலே பதஞ்சலி முனிவரை, பதஞ்சலி காட்டுகந்தான் என்ற ஒரு வார்த்தையையும் கொண்டு வந்திருக்கார். இன்றைக்கு தில்லையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இறைவன் எம்பெருமான் அருமையான ஆனந்த கூத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கும் இறைவன் எம்பெருமான். இந்த உலகத்திலேயே எது ரொம்ப ரசிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தா, நாங்களாம் நிறைய இடங்கள்ல போய் பேச போறோம், மேடைக்கு. அப்படி பேச போகும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்ச ஆள்கதான், அதுவும் நம்மள மாதிரி சமயத்தை, இறைவனை மட்டுமே, வேற எந்த ஜோக்கெல்லாம் தெரியாது, அது மாதிரி இப்படி பேசுறவங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைஞ்ச ஆளுதான் இருப்பாங்க, கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஆனா மற்ற மாதிரி ஒரு சிரிப்பா உலகியெல்லாம் பேசுனா அது கூட கொஞ்சம் பேர் இருப்பாங்க.
ஆனா உண்மையிலேயே மேடையை போட்டு இந்த மேடை பேச்சாளர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கொடுப்பாங்க. அதுக்கு பின்னாடி முதல்ல ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் எங்களுக்கு கொடுப்பாங்கன்னு வைங்களேன். அதுக்கு பின்னாடி ஒரு 2-3 மணி நேரம் நாட்டியத்துக்கு கொடுப்பாங்க. அது பல வகையான நாட்டியங்கள், இன்னைக்கு எத்தனையோ வகை நாட்டியங்கள் வருது, கொடுப்பாங்க. இப்ப நான்லாம் அனுபவத்திலே பார்த்திருக்கேன். இங்க பேசிட்டு இருக்கும் போதே ஒரு பாதி பேசிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் ஆளுங்க நிறைய, பரவாயில்ல நம்ம பேசுற கேட்கறதுக்கு நிறைய ஆளுங்க வந்துட்டு அப்படின்னு ஒரு சந்தோஷப்படும். அப்புறம் பார்த்தா தெரியும், அடுத்த ப்ரோக்ராமுக்கு இடம் பிடிக்க வந்து உட்காந்துருப்பாங்க ஏராளமானவர். என்ன ப்ரோக்ராம் பார்த்தா அது நாட்டியமா தான். ஏன்னா நாட்டிய கலை என்பது இந்த உலகத்திலேயே தலை சிறந்தது என்றால் நாட்டிய கலை தான். அந்த நாட்டியத்தை காண்பது என்பது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்ணுக்கும் கருத்துக்கும் விருந்தாக வருவது இந்த நாட்டிய கலை. அந்த நாட்டிய கலையைத்தான் இறைவன் எம்பெருமான் தனக்குரியதாக எடுத்துக்கொண்டான். பேரூழி காலம் எல்லாவற்றையும் தனக்குள் ஒடுக்கிக் கொண்டானாம். எல்லா உயிர்களுக்கும் ஓய்வு கொடுத்தாச்சு அப்படின்ற ஒரு ஆனந்தம் வந்ததாம். வந்த போது அப்படியே எல்லாவற்றையும் தனக்குள் ஒடுக்கிக் கொண்ட இறைவன் இப்போ அப்படி பார்த்தானா, உயிர்களை எல்லாம் பார்த்தானா, எல்லாவற்றையும் ஒடுக்கியாச்சு, எல்லாத்தையும் ஒடுக்கியாச்சு என்று நினைத்த போது உயிர்களை பார்த்தா அது தலையில ஒவ்வொரு தலையிலையும் அவ்வளவு பெரிய மூட்டைகள் இருக்கான், வினை மூட்டைகள். ஆகா, இத்தனையும் இவைகள் கழிக்க வேண்டுமே என்று மீண்டும் கருணை கொண்டான். அந்த கருணையின் மூலமாக இறைவன் இப்பொழுது சுழன்று ஆடினான். அந்த சுழன்று ஆடிய ஆட்டத்திலே முதலில் அங்கே படைப்பு தொழில், இந்த உயிர்களுக்கு படைக்கும் வண்ணமாக படைப்பு தொழிலை செய்தார். அடுத்து காத்தல் தொழில், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றாக வருது. ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு நடனமாக வருகிறது. 5 தொழிலையும் சேர்த்து ஒருங்கிணைத்து ஆனந்த குத்து இறைவன் எம்பெருமானார். அந்த ஆனந்த குத்துதான் இங்கே தில்லையிலே இருந்து ஆடக்கூடிய இறைவன் எம்பெருமான் என்று சொல்லக்கூடியது. இது களி நடனம், களி நடனம், ஆனந்த நடனம், உயிர்களுக்காக ஆடும் நடனம் என்று சொல்லக்கூடியது. நாட்டியக்கலைனா சாதாரணமானது இல்ல, உடல் முழுக்க அசையும், உடல் முழுக்க அசையும், அப்புறம் கை அசையும், கண் அசையும், கண் பேசும், கை பேசும், உடம்பு பேசும். அப்படி சொல்லுண்டு 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 உடம்பு மட்டும் இல்ல, அத்தனை உறுப்புகளும் சுழன்றாடுவதோடு ஒவ்வொன்றும் பேசும். இதை நம்ம அருளாளனுடைய வாக்குல அழகா பார்க்கலாம். என்று வந்தா என்னும் நெட்ட குறிப்பாலே ஆடிக்கொண்டிருக்கிறார். இப்பவும் நீங்க ஆடுறவங்க பாத்தீங்கன்னா, கண்ணை பாத்தீங்கன்னா அப்படி அழகாக அந்த எதை குறித்து ஆடுகிறார்களோ அந்த வரலாற்றை அழகாக சொல்லும். இப்படி எல்லாம் அசைகிறது. அந்த உடம்பு அசைவுனா அந்த நரம்பு அசையணும், நரம்பு அசைனா மனம் அசையணும், மனத்திற்குள் அந்த ஒன்றி வர வேண்டும் உணர்வு. அப்படி இருந்தால்தான் அந்த நரம்புகளும் உடம்பு ஜடம், இந்த நரம்பு மனம் இதையெல்லாம் ஒன்று சேர்ந்து வருகிறது. அப்படியே அசைஞ்சு அசைஞ்சு அருமையான நடனத்தை கொண்டு வருகிறது. மனமும் ஜடம் தானே. அப்ப எது அசைக்கிறது? உள்ளிருந்து ஒரு பேரறிவு பொருள் அசைக்கிறது, நடமாடுகிறது. அப்படி என்றால் இந்த இறைவன் எம்பெருமான் எங்கிருந்து நடம் புரிகிறார்? தில்லை மூதுவோர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றன நாள். எல்லா உயிர்களுக்கும் உயிராக இருந்து, அறிவுக்கு அறிவாக இருந்து அசைக்கிறான். மனத்தை அசைக்கிறான், நரம்புகளை அசைக்கிறான், உடம்பை அசைக்கிறான், உறுப்புகளை அசைக்கிறான். அதன் மூலமாக ஆனந்த கழிப்பை ஏற்படுத்துகிறான். அப்படிப்பட்ட ஒரு நடன கலை. இந்த கலைக்கே உரியவன் நம்முடைய நாயகன் நடராஜ பெருமான் தான். பார்த்து பார்த்து இதைத்தான் நம்முடைய திருவிசை போல நிறைய நம்முடைய அருளாளர்கள் பாடியது எது என்றால் குத்த பெருமானைத்தான். இந்த குத்த பெருமானுடைய நடனம் என்பது
சாதாரணமான ஒன்று அல்ல, உயிரோடு கலந்த ஒன்று, உயிரோடு கலந்த ஒன்று. அதனை அனுபவித்தார்கள், இந்த அருளாளர்கள் அனுபவித்தார்கள். அனுபவித்ததைத்தான் நமக்கு இங்கே எடுத்து கூறினார்கள். இதுவோ இந்த அனுபவம் என்று எடுத்து கூறினார்கள். கரைக்கல் அம்மையார், இந்த அம்மையாருடைய, அதுவும் திருமூலருக்கெல்லாம் காலத்தால, திருமூலருக்கு அடுத்து காலத்தால முற்பட்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அம்மையார. எவ்வளவோ காலத்துக்கு முற்பட்டவர், முதல் பெண்பால் புலவர் என்றும் சொல்வார்கள். முதலாக அந்தாதி பாடியதும் அம்மையார், முதலாக இசைத்து பாடியதும் அம்மையார். பண் இசையிலே நட்டபாடை இந்தளம் என்ற 2 பண் இந்த அம்மையார் எடுத்து கொடுத்தார். அதைத்தான் ஞானசம்பந்த பெருமான் முதல்ல நெட்டபாடியில பாட்டார். நம்முடைய நம்பி ஆரூரை இந்தளப்பண்ணில் எடுத்து பாடினார். அம்மையார் கொடுத்ததைத்தான் இறைவனிடம் அப்படியே தலையால நடந்து சென்று அங்கே சென்ற போது, வரும் இவள் நம்மை பேணும் அம்மைதான் என்று இறைவனால் அம்மையே என்று அழைக்கப்பட்ட இறைவன். உனக்கு என்னமா வேணும்? கட்ட மாத்திரத்துல இரவாத இன்ப அன்பு வேண்டி பெண் வேண்டுகிறார், பிறவாமை வேண்டும். பரவாயில்ல, நீ பிறப்பு கொடுத்தா பரவாயில்ல, வேண்டும் பிறப்பு உண்டேன் உன்னை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அரவா நீ ஆடும் போது உன் அடியின்கள் இருக்க என்றார். திரு ஆலங்காட்டுக்கு வாமா அப்படின்ட்டார். அலங்காடு இன்றைக்கு பிரசித்தி பெற்றிருக்கு, ஒரு காலத்துல அது சுடுகாடு தான். அலங்காடுனாலே சுடுகாடு தான். இறைவன் எங்கே ஆடிக்கொண்டு இருப்பார்? அங்கதானே ஆடிக்கிட்டு இருப்பார், சுடுகாட்டுலதானே ஆடிக்கிட்டு இருப்பார். எல்லா உயிர்களும் வந்து அங்க சேர்ற இடம் அதுதானே. அதனால அங்க எப்படியும் அவங்க யாரும் வரவும் இருக்க முடியாது. அங்க பார்த்துக்கணும் சாமி அங்க இருக்கிறார், எல்லா உயிர்களையும் சந்திப்போம் என்று. அப்படிப்பட்ட இந்த காரைக்கால் அம்மையார், அந்த அம்மையார் செஞ்ச நூல்கள்ல திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம், இந்த குத்த பெருமானை அப்படி ஒரு அழகாக எடுத்து எம்புகிறார்கள். எதை? மகா சங்கார தாண்டவ காட்சியை அப்படி அனுபவித்தார்கள். மகா சங்கார தாண்டவ காட்சி, அந்த காட்சியை ரொம்ப அருமையாக அங்கே எடுத்து சொல்கிறார்கள். அந்த நேரம் என்ன நேரம் என்றால் மாலை நேரமாகும். நேரம் மாலை நேரம், கையில் அனல் ஏந்தியவராக இங்கே ஆடிக்கொண்டு வருகிறார் இறைவன் எம்பெருமான். சந்தியா தாண்டவம், அந்த சந்தியா தாண்டவத்தை அவர் சொல்லும் போது, இந்த தாண்டவத்திற்குரிய அந்த இறைவனுடைய அங்கங்களை எல்லாம் பார்த்து 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 அழகாக அங்கே எடுத்து சொல்கிறார். எடுத்து சொல்லி அதற்குரிய வாத்தியங்கள் என்னவென்றும் அங்கே சொல்றார் பாருங்க. சச்சரி, கொக்கரை, தக்கை, தகுனிச்சம், துந்துபி, தாழம், வீணை, மத்தளம், கரடிகை, வன், கை, மென்தோல், டமருகம், குடமுழா, முந்தை, இவையெல்லாம் அதுக்குரிய தாழக்கருவிகள் என்று அப்படி அமைச்சு பாடுறாங்க. அதுல கூட கரடிகை அப்படின்ற ஒரு வாத்திய கருவி வருது. இன்னைக்கு சிவபூஜையில் கரடிம்பாங்க. இந்த கரடியைத்தான், வேற ஒண்ணும் இல்லை, இது வாத்திய கருவிகள் ஒன்றாக இது அமைந்துள்ளது. அம்மையார் அப்படியே இரவுடைய தாண்டவத்தை கண்டு கழித்த அந்த நிலையை மிக அழகாக. அடுத்த நம்ம ஞானசம்பந்த பெருமானார் தில்லைக்கு வந்த போது தில்லையில் உள்ள 3000 அந்தணர்களையும் அங்கே சிவகணங்களாகவே கண்டார். தில்லை என்பதே கைலாய காட்சியாக, அங்குள்ள அந்தணர்கள் எல்லாம் சிவகணங்களாக கண்டு கழித்தவர் திரு ஞான சம்பந்த பெருமான். சின்ன குழந்தை அல்லவா, அதனால் இறைவனிடம் அங்கே பெருமானுடைய அபிஷேகத்தில் ஈடுபாடு வருதான். இந்த குழந்தைக்கு பெருமானுடைய அபிஷேகத்தில் ஈடுபாடு வருதான். அதனால் அங்கே நறு நெய்யோடு பால் தயிர் ஆடினாய் என்று அப்படி சொல்கிறார். பாலுண்ட பிள்ளை தாயை மறக்குமா? அந்த தாய் தானே இந்த கொடுத்த அந்த குழந்தைக்கு. அதனால் அந்த தாயை கொண்டு தந்தையை உணர்கிறாரா. அந்த தாயை கொண்டு தந்தையை உணரும் தன்மையை ரொம்ப அழகாக அந்த பாடல, அம்பளைத்த கண்ணாள் முளை மேவிய வாட்சடையான், அவ்வளோ ஒரு அருமையான வார்த்தைகள் பாருங்கள். பனை தோழியோடு ஆடலை வேண்டினாய், அப்படியே கண்டு கண்டு ரசிச்ச இந்த தன்மை
இறைவன் எம்பெருமான், ஞானமே வடிவான இறைவன் எம்பெருமான். அவனுடைய கண்டம், கேள கண்டம், நெற்றி கண், செஞ்சடை, கொன்றை மாலை எல்லாம் அங்கே உண்மை ஞானத்தை உணர்த்தக்கூடியவையாக எல்லாம் அந்த பாட்டுல அப்படியே அத்தனையும் கொண்டு வருகிறார். ஞானமே வடிவான பெருமான் அவருடைய உருவம் அத்தனையும் அங்கே ஞானத்தை நம்முடைய கண் முன்பாக எடுத்து காட்டுவதாக அற்புதமாக படுகிறார். காட்டிலும் அப்பர் பெருமான் புனித்த உருவமோ கோவை செவ்வாயில் குமிழ் திருப்போ பணித்த சடையோ பவழம் போல் மேனியில் பாவென்னேரோ இனித்த உடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித்த விரவியும் வேண்டுவதேயும் மாநிலத்தே, மனித்த பிறவையும் வேண்டுவதே இம்மாநிலத்தே என்றார். எந்த அளவிலே அவர் அப்படியே ஊறி உள்ளத்திலே உறைந்து இறைவனோடு இருந்த நிலை பாருங்கள். இந்த குத்த பெருமானோடு இணைந்த நிலை. ஒன்று இருந்து நினைவுங்கள் உந்தமக்கு ஊனமில்லை, கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்க்காக. எவ்வளவு அருமையான அந்த வார்த்தைகள் எப்படி இருக்க. சென்று தொழுமின்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் குறிப்பே என்று வந்த. எப்பப்பா வந்த அந்த குறிப்பு அழகாக ஆடிக்கொண்டிருக்கிறார் இறைவன் எம்பெருமான். அந்த குறிப்பு எதை உணர்த்துகிறது இவருக்கு? எப்பப்ப வந்த, நீ நல்லா இருக்கியா என்பது போல அந்த குறிப்பு. இப்படி எல்லாம் அவர்கள் ரசித்தார்கள், அனுபவித்தார்கள். இறைவனை, எம்பெருமானை, குத்த பெருமானை அனுபவித்தார்கள். சேரமான் பெருமான் இதை காட்டிலும் மேலான ஒரு நிலை என்று சொல்லலாம். குத்த பெருமானின் அந்த சிலம்பு ஓசை ஆடக்கூடிய அந்த திருவடி, அந்த திருவடியில் ஒலிக்கக்கூடிய ஓசை, இது இந்த நாதம் கட்டல் அப்படின்னா அது யோக நுட்பம். அந்த யோக நுட்பத்திலே மிக சிறந்தவர் நம்பி ஆரூரர். இவருடைய நண்பராக திகழ்ந்தவர் சேரமான் பெருமான். அந்த யோக நிலையிலே, யோக காட்சியிலே முதலில் கேட்பது ஒலி, நாதம். அந்த நாதத்தை இவர் ஒவ்வொரு நாளும் அனுபவித்த பின்புதான் அந்த பூசை முடிவுக்கு வரும். ஒரு நாள் அங்கே கற்காத பொழுது, சாமி உன்னை எப்படி கும்பிடுறேனே, நீ எனக்கு ஏன் இன்னைக்கு கொடுக்கல, காட்சி கொடுக்கல அப்படின்னு சொன்னாரா? சொல்லல. என்னுடைய பூசையிலே தியானத்திலே குறைவு உண்டு, இந்த உடல் கொண்டு இப்படி குறைபாடோடு இருப்பதா இந்த உடலை மாய்த்தேன். எப்படிப்பட்ட உயர்ந்த நிலைப்பார்! கலீர் என்ற சப்தம் உன்னை காட்டிலும் வேகமாக வந்தது. அப்ப சந்தோஷம் தானே வரணும். உன்னை காட்டிலும் வேகமாக வந்தது சந்தோஷம் வரணுமே. ஆனால் இவருக்கு சந்தோஷம் வந்த போது கூட கொஞ்சம் மனதிற்குள் சலனம். ஏன் இந்த தாமதம் கேட்கிறார். ஏனென்றால் இறைவன் எப்பவுமே ஒரு கல்லெடுத்தா ஒரு 3 மாங்காய் அடைப்பார். யோக நுட்பம் நிறைந்த இவரோடு நம்பி ஆரூரரை இணைக்க வேண்டும் என்பது இறைவனுடைய திருவிருப்பம். அதற்காகத்தானே இதை செய்கிறார். காரணம் இல்லாமல் எந்த காரியமும் கிடையாது. அதன் பொருட்டாக இங்கே எழிந்த தாமதம் என்று கட்ட மாத்திரத்தை நம்முடைய தோழன் நம்பி ஆரூரன் இங்கே வந்திருக்கிறான், எம்மை குறித்து பாடிக்கொண்டிருக்கிறான். அதில் மெய் மறந்தோம். இவரா மெய் மறக்கிறவர்? இருந்தாலும் சொல்கிறார், உம்மை மெய்மறக்க செய்யக்கூடிய, இசைத்து பாடக்கூடிய, தமிழ் இசையில் சிறந்த அவரை நான் காண வேண்டும் என்ற பெருவிருப்பம் இவருக்கு வந்தது. இறைவனுக்கு தோழராக இருந்து இறைவனையே இசையால் மயக்கக்கூடிய வல்ல அந்த நம்பி ஆரூரர், அவரை தோழமையாக கொண்டார். அப்ப இறைவன் எப்படி எல்லாம் நடத்துறார் பாருங்க. இவர்கள் மூலமாக இந்த திருக்காட்சியை இவர்கள் கண்டார்கள், நெகிழ்ந்தார்கள். மாணிக்கவாசக பெருந்தகையார் தில்லை பாதி திருவாசகம் பாதி என்று சொல்வார். தில்லை குத்தபிரானை சதா காலமும் மனதிற்குள் இருந்து அங்கே வெளிவரப்பட்ட வாசகமாக திருவாசகமாக, அப்படிப்பட்ட திருவாசகம். அதை காட்டிலும் மேலாக
நம்முடைய செக்கிழார் பெருமான் தில்லையிலேயே இருந்து இந்த பெரிய புராணம், திருத்தொண்டர் புராணம், இறைவனே குத்த பெருமானை உலகலாம் என்று எடுத்து கொடுக்க பாடிய அற்புதமான பெரிய புராணம். இதையெல்லாம் பார்க்கும்போது அந்த குத்தபிரான், ஆகா, இவர்கள் ரசித்த காட்சி, அவர்கள் அனுபவித்து தந்தது. அதை போலதான் இந்த கண்டராதித்தனும் இங்க சொல்லி இருக்கிறார், அனுபவித்து தந்தது. அந்த குத்தபிரானை நாமும் தரிசிக்க வேண்டும் என்று நாம் இன்றைக்கு ஆவல் கொள்கிறோமே. ஆவல் கொண்டு இந்த சிதம்பரத்தை என்று தரிசிப்போம், என்று காண்போம், இந்த குத்தபிரானை காண்போம் என்று செல்கிறோமே. அங்கே நடன காட்சி கொண்டு அருமையாக காட்சி தந்து கொண்டிருக்கும் இறைவன் பெருமான். என்றிலிருந்து வந்தார் இவர்? எப்படி வந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி வருமா? என்றைக்கு பிரபஞ்சம் உண்டோ அன்றைக்கு இறைவன் உண்டு. இந்த தலத்திலே எப்படி வந்தார் என்றால், மத்தியானந்த முனிவர் என்ற ஒரு முனிவர், அவர் மிக அரிய ஒரு தவம் செய்கிறார். அரிய தவம் செய்து அதன் மூலமாக இறைவனிடம் வேண்டி ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டார், திருக்குமாரரை பெற்றுக்கொண்டார். அந்த குழந்தைக்கு வேண்டிய எல்லாவற்றையும், வேதம், ஆகமங்கள், புராணங்கள் எல்லாவற்றையும் கற்பிக்கிறார். அந்த குழந்தைக்குரிய உபதேசம், சிவ தீட்சை இதையும் கொடுக்கிறார். கொடுத்து, அப்பா உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து விட்டேன், இனி என்னால் ஆக வேண்டியது என்ன சொல் என்று சொல்ல, அப்பா நீங்கள் எப்படி உயர்ந்த நிலையில் தவ நிலையில் இருக்கிறீர்கள், அதை போன்ற பெரிய பெரிய தவங்களை செய்ய வேண்டும். தவத்தை செஞ்சு நீ என்னப்பா செய்ய போற? சிவபூஜை செய். ஏனென்றால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் எதில் சிறந்தவரா? சிவபூஜையிலே. என்னில் ஆகமும் எம்பிய இறைவர்தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை. உண்மையாவது பூசனை. அதுக்காகத்தான் அம்பாள் இறங்கி வந்தா. அண்ணலாதமை அர்ச்சனை புரிய ஆதரித்தாள் பெண்ணில் நல்லவளாகிய பெருந்தவ கொழுந்து என்பதற்காகத்தான் அம்மை இறங்கி வந்தாள். நாம எப்படி பூஜை செய்யணும் என்பதை சொல்வதற்காக இறங்கி வந்தாள். அந்த பூசனையை நீயும் ஏற்று என்று சொல்ல, அந்த பூசனைக்குரிய இடம் எது என்று இந்த மகனார் கேட்ட மாத்திரத்திலே அதற்குரிய சரியான இடம் தில்லை வனம். அங்குள்ள இறைவன் எம்பெருமான் உலட்டானீஸ்வரராக இருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் இறைவன் எம்பெருமான், அவரை சென்று வழிபாடு செய், சிவபூஜை செய் என்று சொன்ன மாத்திரத்திலே இங்கே வருகிறார். பூசை என்றாலே பூவும் நீரும் கொண்டு செய்வதுதான் பூசை. அதற்குரிய பூக்களை எல்லாம் சேகரித்து ஒவ்வொரு நாளும் தவறாமல், நியதி தவறாமல் என்று சொல்வார்கள், அந்த நியதியோடு அங்கே செய்கிறார். ஒவ்வொரு நாளும் பூசை என்றாலே பூ. இன்றைக்கெல்லாம் நம்ம பூ வாங்கணும்னா ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு 3 நாளைக்கெல்லாம் சேர்த்து வாங்கிக்கிறோம். ஏன்னா நம்முடைய கால ஓட்டங்கள் எல்லாம் அப்படி இருக்கிறது. ஆனால் இவர் என்ன நினைத்தாராம்? இறைவனுக்கு சேர வேண்டிய பூசைக்குரிய மலர்கள் அப்படியே இந்த போதுக்களாக, காலையில நேரத்துல போதுக்களாக இருக்கும். அந்த சூரிய ஒளிக்கற்றைகள் விழுந்த மாத்திரத்திலே போதுக்கள் தன்னுடைய இதழ்களை விரித்து, அந்த இதழ்களை விரிக்கும் போது மனம் வெளியே வந்துடும். மனம் வெளியே வந்த மாத்திரத்திலே வண்டுக்கள் வந்து இங்கே வந்து அமர்ந்து விடும். அந்த வண்டுக்கள் அமர்ந்த மாத்திரத்துல எச்சில் பட்ட மலராக இது மாறிவிடும். இப்படி இவர் நினைத்தாராம், எச்சில் பட்ட மலரை இறைவனுக்கு சமர்ப்பிக்க கூடாது, அந்த போதுக்களை இறைவனுடைய திருவடியில் கொண்டு வந்து வைக்க வேண்டும். அந்த போதுக்களிலிருந்து பிளிற்றும் தேன் இவருடைய திருவடியில் வந்து சேர வேண்டும். எவ்வளவு ஒரு உயர்ந்த பக்திபார்கள், அன்பு. அந்த அன்பு மேலீட்டினால் அதற்குரியதான மலர்களை பறிக்க வேண்டும் என்றால் அதிகாலை வேளையிலே செல்ல வேண்டும். இருள் படர்ந்த நேரம். அந்த காலத்தில் இந்த அளவு வசதி எல்லாம் இல்லை, விளக்குகள் எல்லாம். அதனால் இறைவனை நோக்கி வேண்டிக் கொண்டாராம். இறைவா எம்பெருமானே, உனக்குரிய பூசைக்குரிய சரியான மலர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதன் பொருட்டாக கை விரல்கள் எல்லாம் நக கண்களாக மாற வேண்டும். கால் விரல்கள் எல்லாம் புலிக்காலாக, ஏன்னா இந்த கோட்டுப்பூக்களை பறிக்கிறதுக்கு கால் பதித்து மேலே செல்லும். அப்ப அந்த புலிக்காலாக மாற வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்ள, இறைவன் எம்பெருமானும் கை நகங்கள் எல்லாம் நக கண்களாக மாறியதாம்.
கால்கள் இரண்டும் புலி காலாக மாறியதாம். அதன் மூலமாக தினந்தோறும் பூக்களை பறித்து இறைவனுக்கு அன்போடு பூஜை செய்தார். இவர் காலெல்லாம் இந்த புலிக்காலாக மாறியதால் இவருக்கு பெயர் வியாக்கிரபாதர், புலிக்கால் முனிவர். அப்படி இவர் செய்த பூஜையின் பயனாக இறைவன் மகிழ்ந்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க, இறைவா எம்பெருமானே உன்னுடைய திரு நடனத்தை அடியேன் காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள, இறைவன் எம்பெருமான் இவருடைய திரு நடனத்தை இவருக்கு இந்த தளத்திலே தில்லையிலே அருமையாக தந்தார். அதோடு இந்த மத்தியானந்த முனிவராகிய மகன் வியாக்கிரபாதர் இவருக்கு தில்லையிலே இங்கு அருமையாக இறைவன் எம்பெருமான் புத்த பெருமானாக காட்சி தந்தார். அதோடு தாருகாவனத்து ரிஷிகள், இந்த தாருகாவனத்து ரிஷிகள் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், கண்மமே பெரிது என்று நினைப்பவர்கள். அதாவது வேள்வி செய்தல், கண்மம் அப்படின்னா காரியம், வேள்வி செய்தல். இந்த முனிவர்களுக்கு உரிய இது என்ன அப்படின்னா வேள்வி செய்தல். வேள்விக்குரிய மந்திரங்கள் எல்லாம் அவர்களுக்கு நன்றாக தெரியக்கூடியது. அந்த வேள்வியே பிரம்மமாகும், கண்மமே பிரம்மம் ஆகும் என்ற நோக்கு கொண்டவர்களாக, அந்த கண்மமே பிரம்மம் என்றால் அப்ப இறைவன் இல்லை என்ற ஒரு உணர்வு கொண்டவர்களாக இவர்கள் இருந்தார்கள். அப்ப இறைவன் இல்லை என்று இந்த வேள்வியின் மூலமாகவே தங்களுக்கு வேண்டியது எல்லாவற்றையும் செய்து கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய இந்த மீமாஞ்சகர் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய நிலை. இன்னைக்கு மீமாஞ்சகர் என்ற ஒருவர் அவர்களுடைய வழியாக இவர்கள் இருந்தார்கள். அவர்கள் இறைவன் இல்லை, பிரம்மம் கிடையாது, இந்த கண்மமே பிரம்மம் என்று சொல்லி வேள்வியிலேயே இருக்கக்கூடியவர்களா. ஆனா கண்மமே பிரம்மம் ஆகுமா? இந்த வேள்வி செஞ்சாலே வேள்விக்குரிய தலைவன் யார்? இறைவன் எம்பெருமான். அந்த வேள்விக்குரிய தலைவன் இல்லாமல் இந்த வேள்வியை செய்ய முடியுமா என்றால் முடியாது. இவர்கள் எல்லாம் இந்த வேள்வியின் மூலமாக நாமே செய்து விடலாம். அப்ப அந்த ஆணவ மலம் அதிகமாகவும் மீண்டும் மீண்டும் வினைகளை ஈட்டக்கூடியதாகவும், அந்த காமமும் அவர்களை விட்டு போகாது, வினைகளும் மேலாக ஏறிக்கொண்டது. இந்த கண்மமே பிரம்மம் என்று சொல்வதால் அது அந்த மீமாஞ்சைன்ற நூல், அந்த நூலையே உண்மை என கொண்டு அந்த வழியிலே நடக்கக்கூடியவர்களாக, இறை உண்மையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அப்ப இவர்களுக்கு உண்மையை புகட்ட வேண்டும் என்று இறைவன் திருவுள்ளம் கொண்டார். இறைவன் திருவுள்ளம் கொண்டு விட்டார், அப்படியே நடக்கக்கூடியது. அப்படி சரியா காய் நகர்த்துறதுல நம்ம ஆள் மாதிரி யாரும் கிடையாது. இப்போது இவர்களுக்காக இறைவன் எம்பெருமான் பிஷாடனர் கோலம் கொண்டு வருகிறார். அழகான திருமேனி, அழகிய இறைவன் எம்பெருமான் திருமேனி கொண்டவராக பிஷாடன கோலம் கொண்டு வருகிறார். வேதத்தையே கோவணமாக கொண்டவராக இங்கே வருகிறார். வரும் பொழுது திருமாலை கூப்பிடுறார். வைகுந்தம் வழியா வர்றார். வைகுந்தத்துல இருக்கிற திருமாலை, எப்பா என் பின்னாடி வா, என் பின்னாக வா, மோகினி வேடம் கொண்டு வா என்று சொல்ல அவரும் மோகினி கெட்டப்ல அவர் வந்துட்டார். அல்ல சூப்பரா மோகினி வேடம் கிடைச்சாச்சு. அதோட வர்றார். வந்து இந்த ரிஷிகள் முனிவர்கள் இவர்கள் எல்லோரும் இங்கே வேள்வி செய்து கொண்டிருக்கிறார். அந்த வேள்வியின் ஊடாக செல் என்று சொன்ன மாத்திரத்திலே இந்த மோகினி வேடம் கொண்ட திருமாலும் அந்த யாகங்களின் ஊடாக செல்ல, இவர்களுடைய கண்ணும் கருத்தும் அந்த மோகினியின் பின்னால் வந்தது திருமால் என்று உணர முடியவில்லை. திருமால் என்று ஏன்னா இவர்கள் இறைவனை பிரம்மத்தை முன்பாக நிறுத்தவில்லை. நிறுத்தினால் உண்மையை உணர்ந்து கொள்வார். உண்மையே உணராத நிலை வந்தது திருமால் என்று உணரவில்லை. இந்த மோகினியின் பின்பாக கண்ணும் கருத்தும் சென்றது. இப்ப வேள்வியில மந்திரமா வரும், மந்திரம் நின்றது. வந்த இறைவனோ, பிஷாடன கோலம் கொண்டு வந்த இறைவனோ இந்த பத்தினிமார்கள் இருக்கக்கூடிய அந்த
குடிசை பகுதி. அங்கே செல்கிறார். அங்கே வேதத்தை, அதுவும் சாம வேதத்தை இசைத்து பாடிக்கொண்டு செல்றார். இந்த சாம வேதத்தை இசைத்து பாடிய குரல் கேட்டு வெளியே அத்தனை பேரும் வந்து விட்டார்கள். வந்தது இறைவன் என்று உணர்ந்து கொண்டார்கள். இசைத்து பாடியவர் இவர் இறைவனே என்று இறைவன் பின்னாக சென்றார். கையில் இருக்கும் வளையலெல்லாம் கலண்டு விழுந்ததாம், உள்ளம் நெகிழ்ந்ததாம், காதல் பொங்க பின்னால் சென்றார்கள். இந்த முனிவர்களுக்கும் கோபம். யாரோ ஒரு பிச்சைக்காரன், அவன் பின்னாடி நம்ம பத்தினிமார்களாம் செல்கிறார்களே என்று கோபம் கொண்டார்களாம். கோபம் கொண்டு வந்த, அப்பவும் பத்தினிமார்களை அழிக்க நினைக்கல, வந்த பிச்சைக்காரன் அது யாருன்னு தெரியல. ஏன்? இவர்கள் பிரம்மத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலை. கண்மமே போதும், வேள்வியே போதும் என்று நினைத்தேன். அதனால் உண்மையை அவர்களால் உணர முடியவில்லை. வந்த இறைவனை உணர முடியாத நிலை. அதனால் வந்த இறைவன், இறைவன் என்பது உணராமல் ஏதோ ஒரு பிச்சைக்காரன் அவனை அழிக்க வேண்டும் என்று அதற்குரிய ஒரு ஹோமம். அந்த ஹோமத்திலிருந்து, அந்த அபிஷார ஹோமம் என்று சொல்வார்கள், அந்த அபிஷார ஹோமத்தில் அதற்குரிய மந்திர உச்சாரணம் அதையெல்லாம் செய்து அதில் இருந்து வெளியே வரப்பட்டதுதான் கரிய பெரிய யானை. மதம் கொண்ட யானையை எழுப்பினார். ஏன்னா வேள்வியின் மூலமாக எல்லா பொருளையும் இவங்க பெறுவாங்க. மந்திரத்தில் கரிய பெரிய யானை ஒன்று விழுந்தது. பொறுத்த எங்கோரனையின் ஈருரித்தோல் புறங்காடரங்க நடமாடவல்ல. அப்பெருமான் ரொம்ப அழகாக சொல்வார். வந்த மதம் கொண்ட யானையை இறைவன் எம்பெருமான் மத்தகத்தின் மீது ஏறி மிதித்து கொன்று அப்படியே அந்த தோலை உரித்து தனக்கு போர்வையாக கொண்டார். ஏன்னா யானையின் தோலை அப்படியெல்லாம் உரிக்க முடியாது. யார் எதை எளிதில் செய்ய முடியாதோ அதை எளிதில் செய்யும் இறைவன் என்பார். இன்னைக்கு எதையோ ஹீரோன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இறைவனுக்கு மேல ஹீரோ யாருமே கிடையாது. எவ்வளோ பெரிய அரிய செயலை எளிதாக செய்தல், விளையாட்டாக செய்தல். இதுதான் திரு விளையாடல், இதுதான் இந்த நடனம், இதுதான் இந்த குத்து. அழகாக அங்கே பொறுத்து விட்டார். ஆனாலும் அவங்க உணர்ந்தார்களா? உணரவில்லை. மீண்டும் கோபம் கொண்டு அங்கு அபிஷார ஹோமத்திலே வேள்வியிலே எழுப்புகிறார்கள். கொடிய வெஞ்சினம் கொண்ட புலி ஒன்று வெளிவந்தது. புலியை கொன்று அந்த தோலை உரித்து தன்னுடைய ஆடையாக பொருத்தி கொண்டார். இறைவன் எம்பெருமான் ஏன் புலித்தோல் உடுத்தினார்னு யாராவது கேட்டா சொல்லுங்க. இனிமேலாம் குழந்தைகளுக்கு முதல்ல சொல்லுங்க. இதை கேட்டு புலித்தோலை தன்னுடைய ஆடையாக கொண்டார். அப்பமும் உணர்ந்தார்களா? உணரவில்லை. ஏராளமான நச்சு கொண்ட நாகங்கள் ஏராளமாக எழுப்பினார்கள். அத்தனையும் ஏற்றுக்கொண்டார். ஒண்ணு விடாம ஏத்துக்கிட்டார். முதல்ல டை போட்டதே நம்மாளுதாங்க, கையில பிராஸ்லெட் போட்டதே நம்மாள். அத்தனையும் உடலில் ஏற்றுக்கொண்டார். பெல்ட் இன்னைக்கு என்ன தோல்ல போடுறாங்க, பாம்பையே பெல்ட்டா போட்டால் நம்மாள். தோல் பெல்ட் தான் இருக்கலே உயர்வும்பாங்க, பாம்பையே பெல்ட்டா போட்டு அழகா காட்சி தர்றார். உடம்பெல்லாம் நாகத்தை ஏற்றுக்கொண்ட இறைவன். இப்பொழுதும் இவர்கள் உணரவில்லை. அதிலிருந்து இன்னும் ஏராளமான பொருள்கள். வேல் வந்தது ஏற்றுக்கொண்டார், வில் வந்தது ஏற்றுக்கொண்டார், சூலாயுதம் வந்தது ஏற்றுக்கொண்டார், பரசு வந்தது ஏற்றுக்கொண்டார். ஒவ்வொரு ஆயுதங்களையும் ஒவ்வொரு கைகளிலே ஏற்றுக்கொண்ட இறைவன் எம்பெருமான். மான் வந்தது ஏற்றுக்கொண்டார், மழு வந்தது ஏற்றுக்கொண்டார். இறைவன் ஏன் மான் வச்சிருக்கிறாரு, மழு வச்சிருக்கிறார்? இதெல்லாம் அங்க இருந்துதான் வந்தது. அத்தனையும் ஏற்றுக்கொண்டார். இன்னும் இவர்களுக்கு கோபம் தணியவில்லை, உண்மையும் புலப்படவில்லை. அதிலிருந்து ஏராளமான சிறு சிறு பூதங்கள் எழும்பியது. அத்தனை பூதங்களையும் சலங்கையாக்கினார் இவர்கள். காலில் தரித்து கொண்டார். முதலாக சலங்கை காலில் அணிந்து நடனம் ஆடிய இறைவன் என்பர். ஜல்லங்கை கட்டி ஆடிய இறைவன் என்பர். சலங்கைகளாக்கி ஏற்றுக்கொண்டார். இன்னும் உண்மை அவர்களுக்கு தெரியும். அத்தனை ஆணவமும் ஒன்றாக திரட்டி ஒரு அரக்கனாக வெளிவந்தது. முயலகன் இந்த அரக்கனை தன்னுடைய காலின் கீழாக வைத்து அழுத்தினார். என்னுடைய திருவடிப்பட்டது.
பட்ட மாத்திரத்திலே இப்பொழுதுதான் இந்த முனிவர்களுக்கு உண்மை புரிந்து, திருவடி பேறு பட்ட மாத்திரத்திலே உண்மை புரிந்து, ஆணவ மலம் நீங்கு அழுத்தி சாய அழுத்துதல், அந்த ஆணவ மலம் ஆணவ இருளை அழுத்திய மாத்திரத்திலே உண்மையை உணர்ந்து, இறைவா எம்பெருமானே நாங்கள் அறியாமல் செய்ததை பொறுத்தருள வேண்டும், எங்களுக்கு உம்முடைய இந்த கோலத்திலே திருநடனத்தை காண்பிக்க வேண்டும் என்று இவர்கள் வேண்டிக் கொள்ள, எல்லோரும் வேண்டிக் கொள்ள, இப்பொழுது இறைவன் எம்பெருமான் தாருகாவனத்திலே தன்னுடைய நடனத்தை, தில்லையிலும் நடனம், தாருகாவனத்திலும் நடனம். இந்த தாருகாவனத்தில் நடந்த நடனத்தை கண்டது யார் என்றால், அருகில் இருந்த மோகினி வேடத்தில் இருந்த திருமால். ஒவ்வொரு நாளும் நினைப்பாராம், நினைச்சு 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 கண்ணீர் மல்குமா. அப்படி ஒரு நாள் அப்படி நினைச்சு, ஆகா இந்த பெருமான் என்ன ஆட்டம் ஆடுறாருப்பா, என்ன கெட்டப்பு, என்ன அழகு, ஏற்கனவே சாமி செம்மேனி அம்மான் அழகு, இதுல அத்தனையும் உடுத்தி கொண்டு போட்டிருக்கிறது என்னவோ பாம்புதான், ஆனா அது கூட அழகா இருக்கு, அப்படி சொல்லன்று ஆடுறார், என்ன ஆட்டப்பா, நினைச்சு நினைச்சு கண்ணீர் விட்டாரா. விட்டு அப்படியே படுத்திருந்தாரு, எதுல அனந்த சயனமாக, இங்கே பாம்பு படுக்கையில தான், வேற என்ன, அப்படியே அனந்த சயனமாக படுத்திருக்கிறார். படுத்திருந்தவர் இப்பொழுது எழுந்து தன்னறியாம எழுந்துச்சார். ஆனந்தத்தில் அப்படி தன்னால சிரிக்கிறார், கண்ணீர் கொட்டுது. இத பார்த்துக்கிட்டே இருக்கிறார் ஆதிசேஷன். சாமி இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்களே, கண்ணீர் ஆனந்த கண்ணீர் வழியுதே, இதுக்கெல்லாம் காரணம் என்ன, கொஞ்சம் சொல்லிட்டு சிரிக்கப்படாதா, நானும் சேர்ந்து ஆனந்தப்படுவோமே என்று சொன்ன மாத்திரத்திலே, எப்பா தாருகாவனத்து ரிஷிகளுடைய ஆணவத்தை நீக்குவதற்காக இறைவன் எம்பெருமான் கூப்பிட்டார், நானும் போனேன். அங்க ஒரு காட்சி கிடைச்சது பாரு, என்ன நடனம், அந்த கூத்து என்னால அப்படியே தாங்க முடியல, அவ்வளோ ஒரு சந்தோஷம். அனந்த கூத்து காண்பித்தார் என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த கூத்தை நானும் காண வேண்டுமே என்று ஆதிசேஷன் இப்பொழுது காண வேண்டும் என்ற பெருவிருப்பத்தை இவரிடம் சொல்ல, போய் அந்த கைலாசவாசன்டே போய்க்காடு என்று சொல்ல கைலைக்கு சென்று தவம் இருந்தார். இந்த ஆதிசேஷன் கைலைக்கு சென்று தவம் இருந்தார். இவருடைய தவத்தை கண்ட இறைவன் எம்பெருமான், தில்லைக்கு வா, உனக்குரிய நடனத்தை காண்பிப்போம் என்று சொல்ல தில்லைக்கு வருகிறார். எப்படி வருகிறாராம், பாம்பு உடலும் மனித முகமும் கொண்ட பதஞ்சலி என்ற ஒரு திருநாமத்தோடு வருகிறார். பதஞ்சலி என்ற ஒரு திருநாமத்தோடு வருகிறாராம். இங்க நமக்குரிய தலைப்பும் பதஞ்சலி காட்டுகந்தான். அந்த பதஞ்சலி முனிவருக்கு இறைவன் எம்பெருமான், அவருக்கும் இந்த வியாக்கிரபாதர் என்ற 2 பேருக்குமே சேர்த்து மீண்டும் தில்லையிலே இறைவன் எம்பெருமான் அந்த ஆனந்த கூத்தை நிகழ்த்தினார். அந்த ஆனந்த கூத்து தை மாதம் வியாழக்கிழமை பூச நட்சத்திரத்தோடு கூடிய சித்த யோக நேரத்திலே மத்திய நேரம் 11:40க்கு அருமையான இந்த திரு நடன காட்சி காண்பிக்கப்பட்டது என்றால், இவர்கள் எத்தனை பேறு பெற்றவர்கள். பதஞ்சலி முனிவருக்கும் இவருக்குமாக வியாக்கிரபாதருக்குமாக காட்சி தரப்பட்டது. இப்பொழுது இவர்கள் கண்டு ஆனந்த நிலையை அடைந்த மாத்திரத்திலே இவர்கள் இறைவனை நோக்கி வேண்டுகிறார்கள். என்ன வேண்டுகிறார்கள் என்றால், இறைவா எம்பெருமானே, அருமையான இந்த கூத்து எங்களுக்கு இப்பொழுது தந்தாய், ஆனந்த நிலையை நாங்கள் அடைந்தோம், இந்த கூத்தோடு இங்கேயே தாங்கள் இருக்க வேண்டும். இதுதான் அருளாளர்கள் என்று சொல்ல. நாம இன்னைக்கு கோயில் போனா நம்ம பார்த்துட்டோம், பரவாயில்ல, பின்னாடி இருக்கிறாள் பார்த்தா பாக்குது, பார்க்கல என்ன போகுது அப்படின்ற உணர்வுலாம் நமக்கு வரும். ஆனா இங்க எங்க பிள்ளைகளுக்கெல்லாம் வராது. அடிக்கடி கட்டு இல்லைங்க, அவங்களெல்லாம் முன்னாடி விட்டு பார்க்க விட்டுருவோம்,
இப்பவும் நிறைய பேரு நிறைய மாற்றங்கள். முன்னாடி நீங்க போங்க, நீங்க போய் பாருங்க, நீங்க கொஞ்ச நேரம் பாருங்க, இப்படி எல்லாருக்கும் வழிவிடுறாங்க. ஆனால் இந்த அருளாளர்கள் பாருங்க, அவங்க கண்ட அந்த ஆனந்த காட்சியை நாமும் இன்றைக்கு காண வேண்டும் என்று இங்கேயே இருந்து இந்த நடன காட்சியை காட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள பதஞ்சலி முனிவர் வேண்டிக் கொள்ள. சிதம்பரத்துக்கு சென்றால் அந்த தரிசனத்தை சிதம்பர தரிசனம் முக்தி என்று சொல்வார். அதனாலதான் சிதம்பரத்துக்கு போனவங்க பார்த்திருப்பீங்க, இந்த பிரகாரம் சுத்தி வரும்போது இந்த நடராஜ பெருமானுக்கு இந்த பக்கமா நீங்க அந்த சுத்தி வரும்போது, பிரகாரத்தை அப்படி சுத்தி வரும்போது பாத்தீங்கன்னா அங்க சண்டேஸ்வர பெருமான் இருப்பார். 2 சண்டேஸ்வரர் இருப்பார். யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா, பிரம்ம சண்டேஸ்வரர், பிரம்மாவும் இருப்பார். ஏற்கனவே ஒரு சண்டேஸ்வரர், அதோட பிரம்ம சண்டேஸ்வரர், பிரம்மனே சண்டேஸ்வரர். ஏன்னா இந்த சிதம்பர தரிசனத்தை கண்டால் முக்தி, மீண்டும் பிறப்பு கிடையாது. பிறப்பு இல்லைன்னா இவருக்கு வேலை இல்லையே. சாமிகிட்ட கேட்டா, சாமி வேலையே இல்லையே, பரவாயில்ல இங்க உட்காந்து சண்டேஸ்வர பதவியை தர்றேன் உட்காந்து. இதே போல திருவாரூர்லயும் உண்டு. சாமியை சுத்தி பிரார்த்தத்துக்கு சண்டீஸ்வரர் இருக்கிற இடத்துல அங்க யமன் சண்டேஸ்வரர், யமன் 2 சண்டேஸ்வரர் அங்கேயும் யமன். ஏன்னா யமனுக்கு வேலை இல்லை. திருவாரூர் பிறக்க முக்தி, சிதம்பரம் தரிசிக்க முக்தி. இங்கேயும் 2 சண்டேஸ்வரர், அங்கேயும் 2 சண்டேஸ்வரர். சிதம்பரம் அப்படியே சித்து அம்பரம். சித்து என்பது அறிவு, அறிவு பெருவழியே தனக்கு இடமாக கொண்டு ஆனந்த களிப்பை நிகழ்த்தும் இறைவன் எம்பெருமான் என்று சொல்லக்கூடியது சித்தாகாச பெருவழி என்று சொல்வார்கள். அந்த சித்தாகாச பெருவழி என்பது எங்கே உள்ளது என்றால் அண்டத்தில் இருப்பதுதானே பிண்டத்திலே. அங்கே நின்றாடும் இறைவன் இங்கே இந்த பிண்டத்திலும் சித்தாகாச பெருவழியிலே நின்றாடும் இறைவனாக அருமையாக ஒவ்வொரு உயிரின் அறிவு வெளியிலே நின்றாடும் இறைவன். அவன் ஆட்டம் இல்லையே நம் ஓட்டம் இல்லை. இதை நம்ம உணர்ந்துகிடணும். அவன் ஆட்டம் இல்லையே நம் ஓட்டம் இல்லை. உள்ளே இருந்து அதிசூட்சும தொழிலாக செய்து கொண்டிருக்கிறான் என்றால் 5 தொழிலையும் புரியும் இறைவன் என்றார். கத்தும் படைத்தும் கறந்தும் விளையாட்டாக, அதுவும் அந்த ஆடலாக அருமையாக இந்த கூத்தாக நிகழ்த்தி கொண்டிருக்கும் இறைவன் எம்பெருமான். இந்த தலத்திலே மட்டுமல்ல, நமக்கு சப்த விடங்க ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய தியாகராஜ பெருமான் 7 இடங்களை ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு விதமான நடனம். இதுல 5 தொழிலையும் ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு தொழில், அதுல 5 தொழிலையும் ஒன்றாக சேர்த்து நிகழ்த்தும் கூத்துதான் இங்கே ஆனந்த கூத்து. 5 தொழிலையும் ஒரு சேர ஆடுவது அது இந்த தில்லையிலே. படைத்தல், அதுக்கு கூட அந்த ச ரி க ம ப என்று சொல்லக்கூடிய சப்தஸ்வரங்கள், அந்த ஒவ்வொரு எழுத்து, அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு தொழிலாக சன்றா படைத்தல். அது திருநெல்வேலியிலே தாமிர சபையிலே அங்குள்ள நடனம் எது என்றால் காளிகா தாண்டவமாக, ரீ க காத்தல் தொழிலை, இங்கே திருப்புத்தூரிலே சிற்சபையிலே கௌரி தாண்டவமாக, மதுரையிலே வெள்ளியம்பலத்திலே சந்தியா தாண்டவமாக காத்தல் தொழிலுக்கு உரிய தாண்டவமாக ஆடும் இறைவன் எம்பெருமான். ம அழித்தல், இருண்ட நள்ளிரவு சங்கார தாண்டவமாக ஆடும் இறைவன் எம்பெருமான். ப மறைத்தல், திருக்குற்றாலத்திலே ரத்தின சபையாக திரிபுர தாண்டவமாக ஆடும் இறைவன் எம்பெருமான். அடுத்து அருளல், அருளல், இது திரு ஆலங்காட்டிலே உர்த்துவ தாண்டவமாக ஆடும் இறைவன் எம்பெருமான். நீ 5 தொழிலையும் ஒன்று சேர தில்லையிலே கனக சபையாக ஆனந்த குத்து நிகழ்த்தும் இறைவன் எம்பெருமான். 7 வகை தாண்டவங்களை, 5 வகை தொழிலையும் 7 வகையாக இருந்து ஆடும் இறைவன் எம்பெருமான். இதைத்தான் நமக்கு
ரொம்ப நம்முடைய சாத்திர நூல்களும் இறைவனுடைய இந்த கூத்தை மிக அழகாக எடுத்து சொல்லக்கூடியதா இருக்கு. உயர்ந்த தத்துவம். இன்னைக்கு நடராஜ பெருமானுடைய தத்துவத்தை உலகம் முழுவதும் ஆராய்ச்சி பண்ணி கொண்டு, அதுலயும் கூட அந்த நடராஜருடைய உருவமே ஒரு இடத்துல அமைக்கப்பட்டு இருக்குது அப்படின்லாம் இருக்கு. நாசா அமைப்பு சொல்லப்படுகிறது என்றால் இதைத்தானே நம்ம வரலாறுகள் எந்த காலத்திலயும் சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன செய்யுளா வச்சாங்க, செய்யுள் பொருள் புரியாம இருக்குது. ஆனாலும் கூட அந்த விளக்கம், அதுக்குரிய விளக்கத்தை அழகா எழுதி வச்சிருக்காங்க. ஒண்ணு வேண்டாம், அதை பற்றி கூட ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், வழிபாடு செஞ்சாலே போதும். சாமி உள்ள நின்னு உணர்த்திட்டு போறாரு. இந்த வழிபாட்டில் சிறந்திருந்தாலே போதுமே. ஒவ்வொரு இடத்திலையும் இங்க கூத்த பெருமானாக தில்லையிலே சிதாகாச பெருவழியிலே ஆடக்கூடிய இறைவன் மட்டுமல்ல, அடர்ந்த கூத்து ஆடும் இறைவன் மட்டும் இல்ல, ஒவ்வொரு தளத்திலும் இங்கே ஆடக்கூடிய இறைவன் திரு ஆரூரிலே அஜபாதாண்டவ மூர்த்தியாக ஹம் சம் கம் சம் உள்ளே வெளியே உள்ளே வெளியே என்ற அஜபா நடன மூர்த்தியாக அப்படியே நின்றாடும் இறைவனாக புத்த பெருமானாக தியாகேஷ பெருமனாக இன்னைக்கு அரூரா தியாகேஷா அரூரா தியாகேஷா என்ற முழக்கம் பார்த்தீங்கன்னா அப்படி விண்ணெல்லாம் பிளந்துரும். எங்க கும்பாபிஷேகத்துக்கு போயிருந்தப்ப மறக்க முடியாத சம்பவம். கொற்ற மலையிலையும் அசைய மாட்டேங்கிறாங்க அடியார்கள். அந்த சப்தமோ இந்த மலையெல்லாம் சேர்த்து விஞ்சிற மாதிரி இருந்துச்சு. அருரா தியாகேஷா அருரா தியாகேஷா என்று. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு தலம் திருவாரூர். இங்கே அஜபா நடனமூர்த்தியாக முசுகுந்த சக்கரவர்த்தியால் கொண்டு வரப்பட்ட திருமால் பூஜிக்கப்பட்டு தேவேந்திரனுக்கு கொடுக்கப்பட்டு தேவேந்திரன் மூலமாக இங்கு கொண்டு வரப்பட்ட மூர்த்தமாக நின்றாடும் அழகராக செவ்வந்தி தோடராக அடிக்கு 1000 பொன் வழங்குபவராக இருக்கக்கூடிய இறைவன் எம்பெருமான். அடுத்து பிரம்மர தாண்டவம் எழுத. பிரம்மரம்னா வண்டு. இந்த வண்டு எல்லாம் உடனே போய் தேனை குடிச்சிட்டு வரும், அடையில போய் சேர்ந்துராது. ஹ்ரீம்னு ஒரு சப்தம் கொடுக்கும். அந்த ஹ்ரீம் என்பது அம்பிகைக்குரிய பீஜா மந்திரம். சப்தம் கொடுத்துட்டு அப்படியே சுத்தி 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 வரும், சொல்லண்டு சொல்லண்டு வரும். அப்புறம் மேல போகும், கீழே வரும், அப்புறமே உள்ள போய் நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு தாண்டவம். அந்த தேனீக்கள் வண்டுக்கள் அப்படியே வந்து அடையில் சேருவ, தேன் அடையிலே சேரும் போது எப்படி ஒரு சப்தத்தோடு உள்ளே நுழைகிறதோ அது போன்ற ஒரு நடனம். இது திருக்குவளை என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தலம். இதுவும் அந்த சப்த ஸ்தானங்கள்ல ஒன்றாக, சப்த விடங்க ஸ்தானங்கள்ல ஒன்றாக அமைந்து உள்ளது திருக்குவளை. இங்கே ஆடக்கூடிய தாண்டவம் பிரம்மர தாண்டவம். அடுத்து திருநள்ளாறு. திருநள்ளாறுனாலே சனீஸ்வரன் கோவில்னே ஒரு முத்திரையை குட்டி வச்சிருக்காங்க. நம்முடைய இறைவன் எம்பெருமான் தியாகேச பெருமான் அற்புதமாக நடன குத்து ஆடிக்கொண்டிருக்கிறார். உன்மத்த நடனம். உன்மத்த நடனம். உன்மத்தம்னா பைத்தியக்காரன். இப்படி போவான் அப்படி போவான், முன்ன போவான் பின்ன போவான், அது போன்ற ஒரு நடனம் அற்புதமாக அங்கே காட்சி தந்து கொண்டிருக்கிறார். அடுத்து நாகைக்காரோகணம். பராவர தரங்க நடனம். பராவரம் என்றால் கடல், தரங்கம் என்றால் அலை. கடல் அலை வெளியே வரும்போது வேகமாக வரும், உள்ள போகும்போது மெதுவா போகும். அது போன்ற ஒரு நடனம் அங்கே அற்புதமாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அடுத்து புஜங்க நடனம். பாம்பு அப்படியே மேல எழுகிறது, கீழே வர்றது, நெழுகிறது, அது போன்ற ஒரு நடனம். அடுத்து ஹம்சம். ஹம்சம்னா அன்னம். அன்னம் அப்படியே ஒரு குளம், அந்த பொய்கையில அந்த அன்னம் எப்படி வருது பாருங்க, அது போல மென்மையாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு நடனம். இது திருமறைக்காடு என்று சொல்லக்கூடிய அந்த தளத்திலே நிகழ்த்தது. அடுத்து கமலம். கமல நடனம். ஒரு குளத்துல ஒரு தாமரைப்பூ இருக்கு, அந்த தாமரைப்பூ எப்படி அப்படியே தண்ணி காத்தடிக்கும் போது அப்படியே அசையும் பாருங்க, அது போன்ற ஒரு நடனம் அந்த கமல நடனம். இது திருவாய்மூர் என்ற தளத்திலே. அடுத்து குக்குட நடனம். திருக்காராயில் என்ற இடத்திலே. கோழி காலையில எந்திரிச்சு அப்படி தலையை நிமித்தம் இப்படி திருப்போம் இப்படி திருப்போம் அப்படி நிறுத்தம், இது போன்ற ஒரு நடனம். அப்படியெல்லாம் இறைவன் எம்பெருமான் நடனத்தை நிகழ்த்தி மிக்க உயிர்களாகிய நம்மை மகிழ்விக்கும் வண்ணமாக. இது எல்லாமே உயர்ந்த தத்துவங்க, சாதாரண நடனம் மட்டும் இல்ல. இப்ப தில்லை கூத்த பெருமான் ஆடிக்கொண்டிருக்கிறானே, கையில் அனல் ஏந்தியவனாக, ஒரு கையில் உடுக்கை கொண்டவனாக, ஒரு கையில் அனல் ஏந்தியவனாக
ஒரு கை அபயக்கரமாக, ஒரு கை இந்த இடது காலை நோக்கிய வண்ணமாக, இதோ தூக்கிய திருவடி, இதனை பற்றி கொள்ளுங்கள், உங்களுடைய சஞ்சித வினைகள் எல்லாம் பட்டு போகும், அழிந்து போகும் என்று சொல்லாமல் சொல்லும் வண்ணமாக ஒரு கையை, வீசிய கையை அப்படியே அந்த திருவடியை நோக்கி காண்பித்தவராக இத்தனையும் அங்கே காட்சி தந்து, அங்கே ஒளியின் மூலமாக படைத்தல், சப்தம், இந்த ஒளியின் மூலமாக படைத்தல், அபயக்கரம் மூலமாக காத்தல், இங்கே அக்னியை ஏந்திய கையின் மூலமாக ஒடுக்குதல், சம்ஹாரம், ஒடுக்குதல், தூக்கிய திருவடி, அழுத்திய திருவடி மறைத்தல், தூக்கிய திருவடியானது அருளல், ஐந்தொழில்களையும் ஒரு சேர புரியும் அற்புதமான கூத்து, அனந்த கூத்து, உயிர்களாகிய நம் பொருட்டு நடத்தும் கூத்து. இந்த கூத்தை கண்டவர்கள் இந்த பதஞ்சலி, அதைத்தான் பாரோர் முழுதும் வந்து இறைஞ்ச பதஞ்சலி காட்டுகந்தார். அந்த பதஞ்சலி முனிவருக்கு காட்டிய அப்படி உவகையோடு காதலோடு காட்டுகந்தார். காட்டியதை இன்றைக்கு நாமும் கண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதோடு இந்த பதிகங்கள், பாடல்கள் மூலமாக திரு இசைப்பா நம்மை இசைவிப்பது, இறைவனை இசைவிப்பது, அதோடு உயிர்களையும் இங்கே உள்ளுக்குள்ளே இறைவன் ஆடிக்கொண்டிருக்கிறான். அந்த இறைவனை கண்டு அப்படியே மகிழ்ந்து இருங்கள் என்று நம்மை இசைவிக்க வருகிறார்கள் இந்த பாக்களார் என்று அழகாக கண்டராதித்தர் கண்டதை அழகாக காட்டுகிறார். அவர்கள் கண்டதை நமக்கு காட்டுகிறார்கள். இந்த பாக்களின் மூலமாக, சொல் ஓவியமாக, சொற்றொடராக கற்கோவிலுக்குள் செல்கிறோம் இறைவனை காண. இதோ சொல்கோவிலுக்குள் வாருங்கள். ஒவ்வொரு சொல்லும் நமக்கு ஏராளமான உண்மைகளை உணர்த்தும். அந்த உயர்ந்த தலையாய பணியைத்தான் அம்மா செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பதம் பணிந்து இதுகாரும் கேட்டு மகிழ்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களின் பாதம் பணிந்து இந்த அருமையான வாய்ப்பு தந்த அம்மையா அவர்களுக்கும், குருவர்களுக்கும், திருவர்களுக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.